Class 11th standard, subject chemistry, unit, first unit continue, lesson வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வேதிவினை கூறு விகித கணக்கீடுகள். வேதிவினைகளை நம்ம பொதுவாக வினைவிடு பொருள் விளைபொருள் ரெண்டு இருக்குது. ஸோ வினைவிடு பொருள் விளைபொருளை கொடுக்குது, அதை நம்ம கிவ்ஸ்ன்ற ஏரோ மார்க்கை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரியாக்ஷனை இன்வால்வ் பண்ணுவோம். ஸோ அதன்படி ஒரு ரியாக்ஷன் இங்கே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், மீத்தேனுக்குனுடைய ஃபார்முலா CH4. ஸோ கேசியஸ் ஃபார்ம்ன்றதுனால G போட்டிருக்காங்க. அடுத்து ஆக்சன் இந்த மீத்தேனோட வினை புரியுது. ஸோ இது வந்து எரிதல் வினை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எரிதல் வினையினால் கிடைக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு, அதுவும் கேசியஸ் ஃபார்மு. அடுத்து நீர் மூலக்கூறு, அதுவும் வந்து கேசியஸ் ஃபார்ம், அதனால் G போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த வேதி வினையை என்ன பண்ண போகிறோம், சமன்படுத்துகிறோம். சமன்படுத்தினா முதல்ல நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மோல்களின் எண்ணிக்கையை சமப்படுத்துவோம். அதுபடி பாருங்கள், மீத்தேன் ஆக்சன் சேர்ந்து தரும்போது கார்பன் டை ஆக்சைடும் நீர் மூலக்கூறும் தருது. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா சமப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஆக்சிஜனும் இங்கே 2 H2ஓவும் போட்டிருக்காங்க. ஆக ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 3 மோல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, அந்த பக்கமும் 3 மோல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. மோல்கள் மாறினாலும் அதில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதனுடைய எண்ணிக்கை, அதனுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மாறாமல் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வேறு ஒரு வகையில் மோல்ஸில் எண்ணிக்கை மாறினாலும் ஆட்டம்ஸினுடைய எண்ணிக்கை மாறாமல் சமப்படுத்துறது, இதுதான் கான்செப்டு. இந்த கான்செப்ட் நம்ம இந்த கூறு விகித கணக்கீடுகள் பார்க்க போகிறோம். அதன்படி ஒரு சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாட்டில் வினைவிடு பொருட்கள் மற்றும் வினைவிளை பொருட்கள் ஆகியவற்றிற்கிடையே மோல்களின் எண்ணிக்கை தொடர்பினை வேதி வினைக்கூறு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். வினைவிடு பொருட்கள் மற்றும் வினை பொருட்களின் அளவினை மோல் அல்லது மோல்களில் மட்டும் நம்ம சமப்படுத்த முடியும்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அதையும் தாண்டி நிறைய பயன்படுத்தி நம்ம சமன்படுத்தலாம், அதோட கன அளவு பயன்படுத்தியும் சமப்படுத்தலான்றது தான் இங்கே இருக்கிற கான்செப்டு. ஸோ இந்த கான்செப்டை நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நிறை இருக்குன்னு வச்சுங்க, அந்த நிறை நம்ம மோல்களாக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, கொடுக்கப்பட்ட நிறைவை மோலார் நிறை என்ன பண்ணுறோம், வகுக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு மாலிகுலுடைய நிறையை மோலார் நிறையால் வகுத்தோம்னா கிடைக்கக்கூடியது மோல்கள் எண்ணிக்கை. இந்த மோல்கள் எண்ணிக்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சமப்படுத்தியிருக்கோம். இதே போல் மோல்கள் எண்ணிக்கையை திட்ட பருமன் அளவால் மல்டிபிள் பண்ணோம்னா, எக்ஸாம்பிளுக்கு திட்ட பருமன் அளவு 22.4 லிட்டர்னு சொல்லுவோம். இது ஒரு அட்மாஸ்பியர், அதாவது ஒரு வளிமண்டல அழுத்த நிலையில் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பருமன், சாதாரண திட்ட பருமன் 22.4 லிட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம பெருக்கணும்னா இது மூலக்கூறினுடைய கன அளவை குறிக்கூடியதாக அமையும். அப்போ என்ன கன அளவு கிடைக்கூடியது, அதை நிறைய பயன்படுத்தியும் சமன்படுத்தலாம், மோல்கள் எண்ணிக்கையை பயன்படுத்தியும் சமன்படுத்தலாம், அதனுடைய கன அளவை பயன்படுத்தியும் ஒரு வேதி வினையை சமன்படுத்த முடியும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ரிவர்சபிளாக பார்த்தோம், அதாவது பின்னோக்கு வினையாக பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட கன அளவு நம்ம திட்ட கன அளவால் வகுத்தோம்னா கிடைக்கக்கூடியது மோல்கள் எண்ணிக்கை, இதை பயன்படுத்தியும் சமன்படுத்தலாம். அல்லது மோல்கள் எண்ணிக்கை நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய மோலார் நிறையால் பெருக்கணும்னா கிடைக்கக்கூடியது நிறை, இதையும் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், சமன்படுத்த முடியும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதன்படி மீத்தேன் என்ற ஒரு, அதாவது எரிதல் வினை, மீத்தேனுடைய ஆக்சிஜனோட எரிதல் வினையை எடுத்துக்கிறோம். இதனுடைய வேதி வினை கூறு விகித குணகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஒரு மீத்தேன் 2 ஆக்சிஜன் 1 கார்பன் டை ஆக்சைடு 2 வாட்டர் மாலிகுல் உருவாயிருக்கு. ஸோ இது இப்போ மோல் தொடர்புப்படுத்துகிறோம், வினைவிடு பொருளுடைய மோல்களையும் விளைபொருளுடைய மோல்களையும் தொடர்புப்படுத்துகிறோம். இப்போ 1 மோல் மீத்தேன் 2 மோல் ஆக்சிஜனோடு சேர்ந்து வினையில் இன்வால்வ் ஆகுது. உருவாகிறது 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு 2 மோல் வாட்டர் மாலிகுல் நீர் மூலக்கூறு உருவாகுது. ஆக ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மோல்கள் 3 மோல்கள் சமமாக என்ன இருக்குது, ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால் 3 மோல்கள் வினைவிடு பொருட்கள் சேர்ந்து 3 மோல்கள் விளைபொருட்களை தந்திருக்குன்ற இந்த ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம். அடுத்து நிறை தொடர்பு, வினைவிடு பொருட்கள் நிறையும் விளைபொருட்கள் நிறையும் சமப்படுத்த பார்க்குறோம். அதுபடி பார்க்கும்போது 1 மோல் மீத்தேன் அதனுடைய நிறை எவ்வளோனா 16 கிராம் கொடுத்துருக்காங்க. 1 மோல் இன்ட்டு 16 கிராம், சேம் 16 கிராம் கிடைக்குது. ஆனால் ஆக்சிஜனுடைய மாலிகுல் பார்க்குறோம், ஆக்சிஜன் அணுவே பார்த்திங்கன்னா 16, அதனுடைய
அணு நிறை. அப்போ 2 ஆக்சிஜன் சேர்ந்தது ஒரு மாலிகுல். இப்போ மூலக்கூறு 2 ஆக்சிஜன் சேர்ந்ததுனால இது 32 கிராம் இருக்குது. அப்போ 2 மோல்ஸ் இன்வால்வ் ஆகிக்கிறதுனால 64 கிராம் இதனுடைய நிறை பெற்றிருக்கு. ஸோ 64 இது ஒரு 16 2 வந்து வினைவு பொருள்னா 2 சேர்த்துனா 80 கிராம் உருவாயிருக்கு. அதே போல் கார்பன் டை ஆக்சைடுடைய மூலக்கூறு நிறை 44 கிராம். ஒரே ஒரு கார்பன் டை ஆக்சைடை 1ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். தேர்ஃபோர் 44 கிராம் இருக்குது. நீர் மூலக்கூறு நிறை தெரியும் நமக்கு 18 கிராம். ஸோ 2 நீர் மூலக்கூறு உருவாகிறதுனால 36. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா அதே போல் 80 கிராம். அப்போ நிறையும் சமமாக இருக்குது. மோல்கள் எப்படி 3 அதே போல் நிறையும் 80 சமமாக இருக்குது. அடுத்து பார்க்குறது நிறையும் கன அளவையும் தொடர்புபடுத்துகிறோம். ஸோ நிறை கன அளவு தேவையான எப்போ வந்து கன அளவு தொடர்புபடுத்துகிறோமோ அதுக்கு முன்னாடி நிறை கன அளவும் தொடர்புபடுத்துறது தப்பு இல்லை. அதுபடி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறை கன அளவு தொடர்பு வினைபொருள் பொருட்களின் நிறை மோல் இன்ட்டு மோலார் நிறை. ஸோ வினைபொருள் பொருளின் கன அளவு 273 கெல்வின் அல்லது 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் 1 ATM அழுத்தத்தில் 1 மோல் வாயுடைய எந்த ஒரு அடைத்துக்கொள்ளும் லிட்டர் எவ்வளோனா 22.4 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. 22.4 லிட்டர் அளவு எந்த ஒரு வாயுவாக இருக்கட்டும் அந்த வாயுக்கினுடைய திட்ட பருமன் அப்படின்னு சொன்னோம்னா அடைத்துக்கொள்ளும் பருமன் கன அளவு 22.4 லிட்டர். அது எப்போனா 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில். அதுபடி பார்க்கும்போது இதில் மீத்தேனுடைய நிறை பார்த்திங்கன்னா 16 கிராம். ஆக்சிஜனுடைய நிறை நம்ம சொன்ன மாதிரி 64 கிராம். ஏன்னா 2 மோல் இன்வால்வ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம வினைபொருளினுடைய கன அளவோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். ஸோ வினைபொருளுடைய கன அளவுனா 1 மோல் தான் இருக்குது கார்பன் டை ஆக்சைடு, அதனால் 22.4 லிட்டர். 2 நீர் மூலக்கூறு இருக்குது, அதனால் 44.8 லிட்டர். ஸோ இது தொடர்புபடுத்தி பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா 1 மோல். இது நம்ம 1 மோல்னு பார்த்தீங்கன்னா அதே 22.4 லிட்டர் வரும். இது 2 மோல். அப்போ 2 மோலுக்கு 44.8 லிட்டர். ஸோ சேம் தான் அங்கே இருக்குது. இப்போ நிறையும் பருமனும் கூட தொடர்பாக இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்து பருமன் அல்லது கன தொடர்படுத்தும் போது அதே போல் முன்ன சொன்னது தான் 1 மோலுக்கு 20.4 லிட்டர். ஸோ சேம் வேல்யூ. 2 மோல்ஸுக்கு 44.8 லிட்டர். அதே போல் 1 மோலுக்கு 20.4 லிட்டர், 2 மோலுக்கு 44.8 லிட்டர். ஸோ இதுதான் வந்து தொடர்படுத்தி சமப்படுத்த முடியுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். வேதிவினை கூறு விகித அடிப்படையின் கணக்கெடுகள். 10 மோல் அமோனியா உருவாக்க எத்தனை மோல் ஹைட்ரஜன் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் பார்த்தா ஈஸியாக புரியும். அமோனியா உருவாதலுக்கான சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா தருது. இந்த அமோனியா பொதுவாக 3 மோல் ஹைட்ரஜன் சேர்ந்து தரும்போது 2 மோல் அமோனியா தருது. கேள்வி என்னென்னா நமக்கு 10 மோல் அமோனியா உருவாக்க எத்தனை ஹைட்ரஜன் தேவை. அப்போ இந்த அமோனியாவை 10 ஆக்குறோன்னு வச்சுங்க. 2 × 5 அப்போ தானே 10 ஆகும். அப்போது 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 10 அமோனியா கிடைக்கும். ஸோ சேம் கான்செப்ட்டு நம்ம ஹைட்ரஜன் என்ன பண்ணலாம், அதே 5ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 5 × 15. ஸோ 15 மோல் தேவைப்படுது. இதை நம்ம கேல்குலேஷனாக பார்க்கும்போது இது வந்து ஷார்ட்கட் மெத்தடு. இது நம்ம கணக்கடாக பார்க்கும்போது பாருங்கள், 2 மோல் அமோனியா உருவாக்க 3 மோல் ஹைட்ரஜன் தேவைப்படுது. எனில் 10 மோல் அமோனியா உருவாக்க தர்ஃபோர் என்ன பண்ணுறோம், 3 மோல் ஹைட்ரஜன் பை 2 மோல் அமோனியா இன்ட்டு நமக்கு எவ்வளோ தேவை, 10 மோல் அமோனியா தேவை. அதனால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்போது அமோனியாவுக்கும் ஹைட்ரஜனுக்கும் அந்த கீழே இருக்கிற அமோனியாவுக்கு இடையில கேன்சல் பண்ணோம்னா 5 கிடைக்கும். 5 × 3 15 மோல் ஹைட்ரஜன் தேவைப்படுது. தேங்க்யூ. See you next class.